இங்க நிறைய பேர் வந்துட்டு என் பையன் தமிழ் படிக்க மாட்டேன்றாங்க, என் பொண்ணு தமிழ்ல பேச மாட்டேன்றாங்க அப்படின்றாங்க. அந்த பையன் பேர் என்ன? இஷ் புஷ் புஷ் புஷ்னு வச்சிருக்காங்க. ஒரு குழந்தைய கூப்பிடுறீங்கல்ல, அந்த குழந்தைய கூப்பிடுற நீங்களே தமிழ்ல கூப்பிடலன்னா அந்த குழந்தை எப்படி தமிழ் பேசும் நீங்க எதிர்பார்க்குறீங்க? ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறதுக்கு உங்களுக்கு தமிழ்ல பேர் வைக்க முடியலன்னா அந்த குழந்தை தமிழ்ல கையெழுத்து போடும் நம்ம எப்படி எதிர்பார்க்கிறோம்? இதான் இருக்கக்கூடிய சிக்கல். இங்க தமிழ்நாட்டுல வந்துட்டு சொல்லுவாங்க, இவரெல்லாம் பேர் வச்சாரு என் குழந்தைக்கு அப்படின்னு. தமிழ்நாட்டில் அதிகமான குழந்தைகளுக்கு பேர் வச்சவர் யாருன்னு நினைக்கிறீங்க? ஜோசியக்காரங்க. குழந்தை பிறந்தோடனே இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கான், பையனுக்கு இந்த பேர் வச்சா ஓஹோன்னு வந்துருவான்னு சொல்லுவாரு. அப்படி பேர் வச்சு ஓஹோன்னு வந்த ஒருத்தவனே நான் பார்த்தது இல்லை, இல்லைங்களா? அதுவும் பேர் எப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, இந்த பேர் வந்து டாடா டூ டைல வைங்கன்னு. கலிபோர்னியால இருந்து எனக்கு கூப்பிடுவாங்க, எனக்கு வந்துட்டு அர்த்தராத்திரி 12 மணி, அவங்களுக்கு எப்போ வேண்டியதோ அப்போ கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு நல்ல ஒரு தமிழ் பேர் வைக்கிறங்க, டாடா டீ டைல எனக்கு ஒரு பேர் சொல்லுங்க. நல்லா வரும் வாயில. சரி சொல்லக்கூடாது எது இல்லைங்க, டாடா டூ டைல நம்மளாம் பேர் வைக்க முடியாது, நாய்க்குட்டிக்கு வேணா கேளுங்க நான் வைக்கிறேன், குழந்தைக்கெல்லாம் அந்த இடத்துல வைக்க முடியாது அப்படின்னு. இப்ப இந்த எழுத்துக்கள்ல வைக்கிறோன்னு முடிவு செய்யறதுக்கு அவங்க யாரு? அவங்க யாரு? இப்போ நான் அதே கேட்கிறேன், அப்படி ஒருத்தர் சொல்றாரு அவங்க கிட்டக்க, அவர்கிட்டக்க என் குழந்தைக்கு வந்து முதல் எழுத்தை நீங்க சமஸ்கிருதத்துல சொல்லாதீங்க, ஆங்கிலத்துல சொல்லுங்கன்னு சொல்லுங்களேன். சரி, ஆங்கிலத்துல இருக்க 26 எழுத்துக்குள்ள சொல்றாங்கல்ல, நான் என்ன கேட்கிறேன், அப்ப சமஸ்கிருதத்துல இந்த எழுத்து இருக்கு, தமிழ்ல இல்லைன்னா தமிழ்ல இருக்க 247 எழுத்துல சொல்லுடா, நீ ஏன் சொல்ல மாட்டேன்ற? ஏன் சொல்ல மாட்டேன்ற? அப்ப இந்த நட்சத்திரத்துக்கு தமிழில் இந்த எழுத்து தொடங்கக்கூடிய பெயர் வைக்கலாம் என்றும் இருக்கிறது, ஆனால் இவர்கள் நமக்கு சொல்வது இல்லை. ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய சிட்னி தமிழ்ச்சங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழர் வந்துட்டு இதுக்குன்னு ஒரு மென்பொருளை உருவாக்கி, இப்ப நீங்க அந்த மென்பொருளை போய் குழந்தை பிறந்த நாள் தேதி கொடுத்தீங்கன்னா தமிழ்ல எந்த எழுத்துல தொடங்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க. கடவுள் நம்பிக்கையும் வானியல் நம்பிக்கையும் இருக்கிறவங்க அதை பின்பற்றி கொள்ளலாம். புரியுதா உங்களுக்கு? ஒருத்தவன் சொல்றான்னா அவன் யார் சொல்றான், எதுக்கு சொல்றான், சொல்றதுக்கு அவனுக்கு என்ன தகுதின்னு எது பத்தியும் கவலையே படாம யாரோ ஒருத்தவங்க சொன்னா அதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு பின்பற்றக்கூடிய ஒரு சமூகம் இப்படித்தான் போகும். ஆங்கிலேயர்களிடம் அடிமைகளாக இருந்த கருப்பின மக்களுக்கு தான் அந்த ஆங்கிலேயர்கள் வந்து தங்களுடைய பெயர்ல குடும்ப பெயரா வச்சாங்க. ரொம்ப காலமா அது வந்துட்டு தன்னுடைய தந்தை பெயர் கிடையாது, தன்னுடைய முதலாளியோட பெயர்னு அந்த மக்களுக்கு தெரியல. அவர்களுக்கு சுதந்திரம் வந்த பின்பாக அவர்கள் தங்கள் பெயரையுடைய பின்னட்டை தூக்கிட்டு ஃப்ரீமேன் என்று வைத்துக் கொண்டார்கள். மார்கன் ஃப்ரீமனுக்கு அப்படிதான் பெயர் வந்துச்சு. அப்போ தான் அடிமையாக இருந்த பொழுது இருந்த பெயரை தூக்கி போடுவதுதான் ஒவ்வொரு சுதந்திர மனிதனுக்குமான வாழ்க்கை. ஆனால் நாம் அப்படி செய்யாமல் நாம் அடிமையாக இருந்த காலத்தில் வைக்கப்பட்ட பெயரை தூக்கி சுமக்கிறோம் என்றால் நம்மை போல ஒரு கொத்தடிமை இனம் இந்த உலகத்தில் இல்லை, இல்லை. அப்ப இந்த அடிமைத்தனத்தில் இருந்து நமக்கு என்ன பெரிய ஒரு விடுதலை இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது என்னன்னா நம்முடைய குழந்தைகளினுடைய பெயரில் இருந்து தொடங்கப்பட வேண்டும். தமிழ் பிள்ளைகளுக்கு முதல்ல தமிழ்ல பெயர் வைங்க. எது தமிழ் பெயர் அப்படின்னு தெரியலன்னா தமிழர் அல்லாதவர்கள் அவங்க குழந்தைங்களுக்கு என்ன பேர் வைக்கிறீங்கன்னு பாத்தீங்கன்னாலே அது என்ன தமிழ் பேர் உங்களுக்கு தெரிஞ்சு. அவ்வளவு அழகழகா பேர் வைக்கிறாங்க அவங்க எல்லாம். நம்ம என்ன பேர் வைக்கிறோம், யார் பேர் வைக்கிறோம்? இந்த பேரை வச்சுட்டு நம்ம குழந்தை வந்து தமிழ்ல பேச மாட்டேன்னு நம்ம ஆதங்கப்படுறோம்னா நம்மள மாதிரி ஒரு அறிவு கேட்டவங்க இருக்க முடியுமா? சுய விமர்சனத்துல தான் எல்லாமே ஆரம்பிக்கணும். நம்ம நம்மளிருந்து ஆரம்பிப்போம். ஒரு குழந்தைக்கு நீங்க பேர் வைக்கிறப்போ அந்த குழந்தை எனக்கே இந்த பேர் வைக்கப்பட்டதுன்னு ஒரு கேள்வி கேட்கும். எல்லா குழந்தையும் இந்த கேள்வி கேட்டிருக்குல்ல, எனக்கே இந்த பேர் வச்சீங்க. அது சொல்றதுக்கு ஒரு கதை நம்ம கிட்ட இருக்கா? மகன் அப்படின்னு சொல்றோம், நமக்கு அந்த உறவு முறை தெரியும். மகனோட பையன் பேர் என்ன சொல்லுங்க? மகனோட பொண்ணு பேரு ஏன் பெயர்னு வைக்கிறோம்? பெயரை சொல்றதுக்கு இல்லைங்க, தாத்தாவோட பெயரை கொண்டிருப்பதால் தான் அவன் பெயர். தமிழர் முறை நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கோட்டை செட்டியார்களுடைய பழைய பேரை பாக்குறப்போ அதே ஒரு அருசோம 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 சண்முகம்னு வரும். பேரை திருப்பி திருப்பி வைப்பாங்க. ராஜேந்திர சோழன் வந்து அவரோட சின்ன தாத்தா பேர் தான் அவரோட பையனுக்கு வைக்கிறாரு. ராஜராஜ சோழனும் அதே தான் பண்றாரு. ஒவ்வொரு முறையும் அந்த பெயர்கள் சொல்லிக்கிட்டே இருக்கு. அப்ப பெயரன் அப்படின்னு தான் அவன் பேர்னா அப்ப அவனுக்கு யார் பேருக்கு வைக்கணும்? நம்ம ஏன் வைக்கிறது இல்ல? இவ்வளவுதான் கேள்வி. அப்ப நமக்குன்னு ஒரு மரபே இல்லையா? நமக்குன்னு ஒரு மரபு இருக்கு. அந்த மரபை தெரிந்து கொள்ளாமல் நாம் இருந்துட்டு அந்த மரபை நம்ம குழந்தைகிட்ட வந்து காட்டாம வச்சுட்டு அந்த மரபு குழந்தைகிட்ட கலத்தப்படலை அப்படின்னு சொல்றோம்னா அது நம்முடைய தவறுதானே தவிர குழந்தைகளுடைய தவறு கிடையாது, இல்லைங்களா? அப்ப முதலாவதா நம்ம தமிழ் தேசியத்தில் இருக்கக்கூடியவங்க நடைமுறை வாழ்க்கையில செய்ய வேண்டியது
குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் வையுங்கள். யாருக்காவது குழந்தை பிறந்து தமிழ்ல பேர் வைக்கணும்னா அதுக்குன்னு நூல்கள்லாம் இருக்கு. இந்த அழகு தமிழ் பெயர்கள் ஒரு புத்தகம் சமீபத்தில் 60,000 தமிழ் பேர் கிட்ட கொடுத்துருக்காங்க. இயக்கத்துல 40,000 தமிழ் பேர் இருக்கிற மாதிரி எல்லாம் ஆய்வு பண்ணாங்க. 4,000 தமிழ் பேருக்கு மாதிரி ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாங்க. இது இல்லாம ஒரு 5-6 வலைத்தளங்கள் இருக்கு தமிழ் பேருக்குன்னே. இப்ப சொன்ன ஒரு வலைத்தளம், இந்த ஆஸ்திரேலியால பண்ண வலைத்தளம் உள்பட குறைஞ்சபட்சம் யாருக்காவது ஒருத்தவங்க வந்துட்டு கருவிட்டு இருக்காங்கன்னா தமிழ்ல எப்படி பேர் வைக்கிறதுன்னு தொடர்பா அவங்ககிட்ட பேச ஆரம்பிங்க. எந்த பேர் தமிழ் பேர், எந்த பேர் தமிழ் பேர் இல்லை அப்படின்ட்டு அவ்வளவு தமிழ் பெயர்கள் இருக்கு. நான் வந்துட்டு வாசு அவங்க வீட்டுல தங்கி இருக்கிறேன். அவங்க பொண்ணு பேர் வந்து நவ்வி. நவ்வினா குட்டி மான் அப்படின்னு அர்த்தம். தன் தேடி கண்டுபிடிச்சு அந்த குழந்தைக்கு பேர் வச்சிருக்கிறாங்க இல்லீங்களா? அப்ப அப்படி பேர்களை வைக்கின்ற பொழுதுதான் நம்ம நடைமுறைக்குள்ள அந்த குழந்தைய கொண்டு வர முடியும். நாளைக்கு உன்னுடைய பேருக்கு என்ன காரணம்ன்றப்போ என்னுடைய தாய்மொழி தமிழ், அதுல சங்க இலக்கியத்துல இப்படி ஒரு சொல்லு இருக்குது, அந்த சொல்ல எனக்கு பேராக வைக்கிறாங்கன்னு சொல்றப்பதான் சங்க இலக்கியம் பத்தின ஒரு புரிதல் அந்த குழந்தைங்களுக்கு வரும். அதற்கான வாய்ப்பையே நம்ம கொடுக்காம நம்ம ஏதோ வடக்குல பிறந்த மாதிரி ஒரு பேரை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைகளுக்கு தேடல்கள் எப்படி வரும்? அப்ப நமக்கான வாய்ப்புகளை நம்ம சரியா பயன்படுத்தணும்.